உள்ளே வந்த நண்பர் தன் மூளையை சலவை செய்து கூட்டி வந்ததாக இன்னொரு நண்பர் வாக்குமூலம். உன் வீட்டுல யாவது சோத்தை போட்டு காசு தர மாட்டாங்க டீக்கு. என் வீட்டுல சோறே போட மாட்டாங்க ஆளு. இப்ப என்னடா ஆள் பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. நமக்கு ஒரு வருமானம் வேணும். அதுக்கு நான் ஒரு வேலை பார்த்திருக்கேன். ஆளு ஒரு மாசத்துல சம்பாதிக்கிற காசை 1 மணி நேரத்துல சம்பாதிக்கலாம். அப்படி என்ன வேலை ஆளு? இப்பே போலாமா? ஆளு ரெடி ஆளு. என்ன ஆளு கோயிலுக்கு கூட்டு வந்துருக்க? கோயில்ல தான் ஆளு வேலையே. பூசாரி ஆஃபருமா? பூசாரி இல்லாலு இந்த கோயில்ல விஐபி பக்த கொடிங்களாம் நிறைய பேர் வருவாங்களாம். வர்றவங்கலாம் 500 1000 உண்டியல்ல போடுவாங்களாம். ஸோ அந்த உண்டியல்ல கை வச்சோம்னு வச்சுக்க 1 மாசம் உட்காந்து சாப்பிடலாம். ஆளு பதறாத இதெல்லாம் ரொம்ப டப்பாளு. கோயில் உண்டியல்ல என்னால பார்த்து 4 பேத்துக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமா பாவம் கிடையாது. 2 பேத்துக்கு நல்லது நடக்கணும்னா எதுவும் பாவம் கிடையாது. இப்படி உண்டியல்ல வச்சுதான் சம்பாதிக்கணும். அந்த காசு தேவையில்லை. விடாது அலு அலு பணம் காசு மணி அசிங்கம் அவமானம். அலு நான் சொல்றதை கேளு. வாழ்க்கையில ஒரு மனுஷன் அசிங்கப்படுறதுக்கு அவமானப்படுறதுக்கு என்ன காரணம் ஏதுன்னு தெரியுங்களா உனக்கு? நான் என்ன எனக்கு மட்டுமா பேசுறேன்? நான் வரேன். செஞ்ச மண்டையை மட்டும் கழுவாறேன். வாங்க. ஆளு உண்டியல்ல வச்சா சட்டம் கேட்குமே. குட்டி புலி படம் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன். அதுல சசிகுமார் கோயில் உண்டியல எப்படி எடுப்பாரு? பேக்கெட்ல இருக்கு. மகமாயி அடிங்க திருட போறது கோயில் உண்டியல இல்ல சாமி கிட்ட வேற ஒன்ற இருந்தாலும் பயமா இருக்காது. முக்கிய செய்திகள். கோயிலில் பூசாரி இருப்பது தெரியாமல் கோயில் உண்டியலில் கை வைத்த 2 வாலிபர்கள் கைது. கோயில் பூசாரிக்கு தற்காப்பு கலை தெரிந்தது தெரியாமல் அவைகளை தாக்க முயன்றதால் இருவரையும் லெப்ட் ரைட் வாங்கினார்.